சிறுகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனாவை நீயா நானா ஷோவுக்கு கூப்பிடுறாப்புல. தலைப்பு என்னன்னா, கணவன் மனைவிக்கு இடையே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதா இருக்கலாமா அப்படிங்கிறது தான். இதை கேட்ட உடனே மீனா வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானா வரல அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி மனோஜை மிரட்டுறதுக்காக தயாராயிட்டாங்க. மனோஜ் வந்த உடனே நேராக போய் ரோகிணியை பின்பக்கமாக கட்டி பிடிக்கிறாப்புல. உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஆசையாக போய் கதவை சாத்திட்டு வர டக்குன்னு திரும்புகிற ரோகிணி அப்படியே பயங்கரமாக முகத்தை அகோரமாக வச்சுக்கிட்டு அப்படியே மனோஜை பயமுடுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன ரோகிணி வித்தியாசமாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்க, நான் ரோகிணி இல்லை கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணியா? எந்த கல்யாணி அப்படின்னு கேட்க, கிறிஸோட அம்மா கல்யாணி அப்படின்னு சொன்ன உடனே தான் மனோஜுக்கு பேய் அப்படிங்கிற பயமே வருது. டக்குன்னு ஏறி சவுத்தில் இருக்கிற ஒரு இது மேலே உக்காந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரோஹிணி கல்யாணி மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கிறிஸுக்கிட்ட நீ கோவப்பட்ட அப்படின்னா அவன் அம்மாவோட ரத்தத்தை குடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி, இதுக்கப்புறம் கிறிஸுக்கிட்ட நல்லா பார்த்துக்கணும், கிறிஸை நல்லா பழகணும், அவனுக்கு இட்லியெல்லாம் ஊட்டி விடணும், அப்படி மட்டும் நீ பண்ணலை அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்த வெளியில் யாருக்கிட்டையாச்சும் சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டி நம்ம மனோஜை அனுப்பி வைக்குது இந்த ரோகிணி. வெளியில் வர்ற மனோஜ் அதே மாதிரி பயந்துக்கிட்டே நேராக போய் உக்காந்துருக்கிற கிறிஸுக்கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பார்க்குற மீனா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி, ரவி, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் முத்து இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம மனோஜ் இட்லியை தொட்டு நம்ம கிறிஸுக்கு ஊட்டி விடுறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே வர்ற விஜயா, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இவனுக்கு கை இல்லையா, நீ எதுக்கடா ஊட்டிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்ல, மனோஜ் வந்து இப்படிலாம் பண்ணுனா பிஸ்னஸ் டெவலப் ஆகும்னு கோயிலில் ஒரு சாமியார் சொன்னார் அப்படின்னு பொய்யை சொல்லிட்டு அதையே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.